ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான தகவல் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். அதாவது வாக்காளர் சிறப்பு திருத்தத்துல இந்த எஸ்ஐஆர்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. ஆதார் வாக்காளர் பெயர்ல முரண்பாடு ஏற்படுது. அதாவது முழு பெயர் ஒத்து போகாததால மக்கள் அவதிப்படுறாங்க. இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். 2026 பொது தேர்தலுக்கான எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாட்டுல கடந்த 4ஆம் தேதி முதல் தீவிரமாக நடந்து வருது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஐஆர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை வழங்கி, நிரப்பி அந்த படிவங்களை திரும்ப வாங்கிட்டு வராங்க. இந்த பணிகளில் தமிழகம் முழுவதும் 68,466 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த தமிழகத்துல கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் பார்த்தீங்கன்னா 6,14,14,587 வாக்காளர்கள் இருக்காங்க. அவற்றில் 6,04,68,687 படிவங்கள், அதாவது 94.31% வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதாக தேர்தல் கமிஷன் கடந்த 17ஆம் தேதி தெரிவிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 61,68,525 படிவங்கள், அதாவது 9.62% மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுது. கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு வரும் 25ஆம் தேதி வரை 947 வாக்குச்சாவடி மையங்கள் காலை 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வாக்காளர் உதவி மையங்கள் செயல்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் படிவங்களில் ஆன்லைனில் நிரப்பும் போது தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வழிவகை செஞ்சுருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மூலயமா சிரமமாக இருக்கும், ஃபார்மில் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த வகையில் இந்த எஸ்ஐஆர் படிவங்களை பொதுமக்கள் இந்த வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட் மூலயமாவே ஆன்லைனில் சமர்ப்பிச்சுக்கலாம் அப்படின்றதும் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இது எப்படி சமர்ப்பிக்கணுன்றது தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் அது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணி விட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தளத்தில் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, சர்ச் யுவர் நேம் இன் தி லாஸ்ட் எஸ்ஐஆர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணி அதில் வர லிஸ்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணினா போதுமானது. அதாவது நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை கொடுத்த உடனே உங்கள் பேசிக் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதில் நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேர், எந்த தொகுதியில் இருக்கீங்க, உங்களுடைய பெயர், மேல் ஃபீமேல், இந்த பேசிக் டீட்டெயிலாக நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நிலையில இந்த இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பதிவு செய்ய முடியலன்னு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்டாவே ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆன்லைன்ல பதிவு செய்யும் போது ஆதார் அட்டையில் உள்ள பெயர் வாக்காளர் பட்டியலுடன் ஒத்துப்போக வேண்டும் என்பது வாக்காளர் அட்டையில் மொபைல் எண்ணை பதிவு செய்திருந்தால் மட்டுமே ஆன்லைன்ல நீங்க சமர்ப்பிக்க முடியும். சப்போஸ் நீங்க ஆதார்ல ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், அதை நீங்க ஆன்லைனில் பண்ணிக்க முடியாதுன்றதான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டையில் இருப்பவர்கள் மட்டுமே அதில் லாகின் செய்ய முடிகிறது. பின்னர் படிவத்தை பூர்த்தி செய்தவுடன் சமர்ப்பிப்பதற்கு ஆதார் எண் ஓடிபி நாம் கொடுக்கணும். அப்படி மொபைலில் இல்லாததுனால ஓடிபி வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களை ஓட்டர் ஐடியில் ஒரு நேமும் ஆதாரில் ஒரு நேமும் இருக்கிறதுனால மிஸ்மேட்ச்ன்னு சொல்லி ஓடிபி வராமல் ரிஜெக்ட் ஆகுறதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது குறித்து பேசிய தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைனில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள பெயரும் ஆதாரில் உள்ள பெயரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். பொதுவாக தமிழகத்தில் ஆதார் அட்டையில் ஒருவரது பெயருடன் இனிஷியல் அல்லது தந்தை பெயர் முழுமையாக சேர்க்கப்பட்டு இருக்கும். ஆனால் வாக்காளர் அட்டையில் முதல் பெயர் மட்டுமே இருக்கும். அவருடைய இனிஷியல் சேர்க்கப்பட்டு இருக்காது. தந்தை பெயர் அதற்கு கீழ் தனியாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை தமிழகத்தில் மட்டுமில்லை, தென்னிந்திய மாநிலங்களிலும் பொதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த பிரச்சனை தீர்க்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த தேர்தல் அதிகாரி சொல்லிட்டாருங்க. இப்போதைக்கு எந்த ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்கல, பெண்டிங்ல தான் இருக்கு. அதாவது உங்க ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் ஒன்னா நேம்ல எந்த ஒரு நேம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க ஆஃப்லைன் மெத்தட் தான் பண்ணிக்கணும். தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சேவைக்காக நன்றி.